திருவண்ணாமலை மக்கள் நிலச்சரிவுல சிக்கி தங்களோட வீடுகளை இழந்து பரிதவித்து வர நிலையில விஜய் அறிக்கையை மட்டும் விட்டுட்டு அமைதியா இருப்பது தான் மாற்றத்துக்கான அரசியல் கட்சியின் செயல்பாடான விமர்சனங்கள் எல்லாம் தொடங்கியிருக்கு. பெஞ்சல் புயல் தமிழ்நாட்டில் உள்ள 8 மாவட்டங்களில் இயல்பு வாழ்க்கையை முடக்கி போட்டிருக்கு. இதில் திருவண்ணாமலை வஉசி நகர் பகுதியை மொத்தமாக புரட்டி போட்டது. கிட்டத்தட்ட 7 பேர் மண் சரிவில் புதைந்து உயிரிழந்திருக்காங்க. அரசு மீட்பு பணிகளை மேற்கொண்டு வருது. இருந்தாலும் கடந்த 2 நாட்களாக மீட்பு பணிகள் நடைபெறவே இல்லை என்று மக்கள் குற்றச்சாட்டி மறியலும் செஞ்சு வர்றாங்க. மாற்றுத் துணிக்கு கூட வழி இல்லாமல் 150 குடும்பங்கள் பரிதவிச்சு வருது. அமைச்சர்கள், துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் உள்ளிட்டோர் பாதிப்பை நேரில் சென்று பார்த்து ஆய்வு நடத்தி வர்றாங்க. தொடர்ந்து மண் சரிவில் புதைந்த உடல்களை மீட்கும் பணிகள் நடைபெற்று வருது. பலரும் தங்களோட உறவினர்களை பிரிந்து கண்ணீர் வடிச்சிட்டு இருக்காங்க. ஆளுங்கட்சிக்கு அதிக பொறுப்பு உண்டு என்பதால அவங்க களத்தில் இருப்பது கட்டாயம் என்பது மாற்று கருத்து இல்லை. ஆனால் ஆள வேண்டும் என்ற கனவோட மாநாடு நடத்திய விஜய் இதுவரை களத்திற்கு போகாம அறிக்கை மட்டுமே விட்டிருக்காரு. அவர் திருவண்ணாமலை நிலச்சரிவு பற்றி வெளியிட்டிருக்கக்கூடிய அறிக்கையில, திருவண்ணாமலை தீபமலையில் ஏற்பட்ட திடீர் மண் சரிவால் பாறைகள் உருண்டு விழுந்ததுல புதையுண்டு 3 வீடுகளில் சிக்கியவர்கள் சடலமாக மீட்கப்பட்ட செய்தி நெஞ்சை பதற வைக்குதுன்னு சொல்லியிருந்தாரு. வார்த்தைகள் மூலமா அறிக்கை வெளிப்படுத்தும் பதற்றம் அவரது நடவடிக்கைகளில் இருக்குதான்ற மிகப்பெரிய கேள்வி எழுந்திருக்கு. ஆளும் கட்சியாக அதிகாரத்துக்கு வர வேண்டும் என்று நினைப்பவர் மக்கள் துயரங்களில் துணையாக போய் அழைக்காமலே நிற்கணும். அதுதான் அழகான தலைமைக்கு அடையாளம். நான் அறிக்கை கொடுத்துட்டேன், ஆகவே அனைத்தையும் அரசு கவனித்துக் கொள்ளுன்னு வெளியே தலை காட்டாமல் இருப்பது எந்த வகையில் நியாயம்னு பலருமே கேள்வி கேட்க தொடங்கியிருக்காங்க. நாங்கள் வெறும் வார்த்தைகளை பேசி அரசியல் செய்ய வரல, செயலில் காட்டுவோன்னு மாநாட்டில் விஜய் பேசினார். மாநாடு முடிந்து 1 மாதம் முழுமையாக முடிஞ்சிருச்சு. இதுவரை அவர் செயலில் காட்டியது என்ன, அவர் களத்தில் போய் நின்ற நிகழ்வுகள் என்ன என்பதை பற்றி யோசிக்க வேண்டுமா வேண்டாமான்னு பலரும் கேள்வி எழுப்பியிருக்காங்க. அரசு முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்கணும், மீட்பு படையினரின் பணி அளப்பரியது, அவர்களை பாராட்டணும், ஆற்றங்கரையோர மக்களை பாதுகாப்பான பகுதிக்கு இடமாற்ற வேண்டும்னு அறிக்கையில் கூறியிருக்காரு. இந்த நடவடிக்கைகள் எல்லாம் கடந்த 75 ஆண்டுகளாக ஒவ்வொரு அரசும் எடுத்துகிட்டு தான் இருக்காங்க. அதை அறிக்கையாக சொல்கிறதுக்கு ஒரு கட்சியும் ஒரு தலைவரும் தேவையா அப்படின்னு அவர் மீது விமர்சனங்கள் வர தொடங்கியிருக்கு.